ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வழியாக நான் வந்து என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா 5 கிலோமீட்டர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. உங்கள்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து இந்த கேள்வி என்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். இதை நான் சொல்லும்பொழுது என்னோட மைண்டில் நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, இது வரலும் வந்து பெரிய அளவில் ஃபிசிக்கலில் வந்து ஈவெண்ட் பண்ணாதான் அவங்களுக்கு அது நீங்கள் வந்து பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி ரெண்டு பேத்துக்குமே இது பொருந்தும். நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது அந்த அவங்கள மைண்டில் வச்சு தான் நான் இதை சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஈவெண்ட் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இது பொருந்துமா அப்படிங்கிறது எனக்கு கேள்விக்குறி தான். பட் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ஸ்டெப்பில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பேஸ் பண்ணி தான் நான் இதை வந்து சொல்கிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு விஷயத்தை வந்து நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். என்னுடைய புக்கை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். நான் பெரிய வியாபாரி இல்லை, பட் என்னென்னா நான் எழுதியிருக்கேன். பாஸ்ட் 10 இயர்ஸை வந்து பசங்களோட வந்து ஷேர் பண்ண விஷயங்கள் தான் தொகுத்து ஒரு புத்தகமாக கொடுத்தேன். அதை என்னென்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 1000 புக் எழுதினேன். அதில் ஒரு 400-500 புத்தகம் வந்து நான் அதை ஃப்ரீயாகவே இதை கொடுத்துருப்பேன். ஒரு 500 புத்தகம் வந்து நான் பணம் வாங்கியிருக்கேன். இப்போ நான் ஒரு 1000 புக் அடிச்சிருப்பேன். இதுலேயும் வந்து நான் வந்து ஒரு கணிசமான தொகை வாங்குறேன். இல்லை எனக்கு வந்து புத்தகம் மட்டும் வேணும்னா என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் வந்து ஃப்ரீயாகவும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இந்த இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கூட ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் மெசேஜ் பண்ணார், ரெஜின் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பண்ணார். நான் அவர்கிட்ட கேட்டேன் புத்தகத்தை எவ்வளோ. இதுக்கு முன்னாடி நான் எல்லாமே வந்து என்னடா 200 அப்படின்னு சொல்லி 150 ரூபா புத்தகத்துக்கு ப்ளஸ் வந்து அந்த அனுப்புறதுக்கு வந்து 20 ரூபான்னு சொல்லி 200 வாங்கினேன் நான். பட் நீங்கள் எல்லாருமே வந்து என்னை போல் கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர், ஏன்னா நம்மள மாதிரி ஆட்கள் தான் இந்த பணிக்காக வந்து போராடிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு பணக்கார வீட்டு புள்ள வந்து இந்த வேலைக்கெலாம் வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு விதமான கேள்விக்குறி தான். நம்மள வந்து படிப்பு நிறையா இருந்தால் கூட இதில் வந்து எனக்கு தெரியும் வந்து பிஏ பிடெக் எம்டெக் இந்த மாதிரிலாம் முடித்தவங்களா கூட இந்த கான்ஸ்டபிளுக்கு போராடும். ஆனால் நம்ம எல்லாருமே யார் அப்படின்னா கிராமப்புறத்தை சார்ந்தவங்க. ஒரு விதமான நம்ம குடும்பம் வந்து ஒரு பொருளாதார ரீதியாக வந்து கொஞ்சம் பின்னாடி இருக்கக்கூடிய குடும்பம். ஸோ அந்த வகையில் வந்து நான் வந்து என்னென்னா நான் அந்த சேகரித்த விஷயங்களை புத்தகமாக கொடுத்தேன். அதை வந்து போய் சேரணும். அதுக்காக வந்து நானும் சொல்லும் போது தான் நேற்று வீடியோவில் கூட சொன்னேன். நானும் வந்து பெரிய பொருளாதார ரீதியாக இன்னும் பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல் அப்படிலாம் சொல்ல. இன்றைக்கும் வந்து என் தாய் தந்தை வந்து என்ன நம்பி இருக்காங்க. என்னுடைய கணவன் வந்து என்னுடைய மனைவி குழந்தைகள் இவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் செய்ய வேண்டியது செய்யணும். அதனால் இந்த புத்தகத்தை நான் அச்சடிக்க கொடுத்த வந்து 4 மாதம் நான் வந்து டைம் எடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து அது எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்து அதுக்கப்புறம் தான் வந்து நான் அச்சடிக்கவே கொடுத்தேன். நிறைய பேருக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்துறேன். அது எனக்கு சந்தோஷம். ஏன்னா நான் என்கிட்ட இருக்க ஒரே ஒரு எண்ணம் பெரிய இது என்னென்னா, கற்ற கல்வியும் பெற்ற அனுபவம் மற்றவர்களுக்கே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால தான் வந்து என்னால் இந்த மாதிரி வீடியோலாம் போட முடியாது. இந்த மாதிரி இப்போ நான் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்துமே என்னுடைய வந்து ஹெவி ஒர்க் தான். ஆனால் அதையும் மீறி வந்த உடனே வந்து என்னுடைய வீட்டுக்காரமாக அவங்ககிட்ட பேசுறதை கொஞ்சம் நிறுத்திட்டு இந்த வீடியோ நான் போடுறேன் நான். ஸோ இது என்னன்னா அந்த கற்ற கல்வியும் பெற்ற அனுபவம் மற்றவர்களுக்கே அப்படின்னு சொல்லி நான் சொல்லக்கூடிய விஷயம், ஏதோ ஒரு பையனுக்கு ஏதோ ஒரு பொண்ணுக்கு வந்து போய் சேர்ந்து அவங்க இங்கே இந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன மாற்றம் எடுத்து அதனால் ஒரு சக்ஸஸ் ஆகிறாங்க அப்படின்னா அது எனக்கு கிடைச்ச என்னுடைய இந்த வாழ்க்கைக்கு கிடைச்ச ஒரு பெருமிதமாக நான் கருதுறேன். ஓகே, ஸோ அதனால் வந்து அந்த புத்தகம் தேவைப்படுறவங்க வந்து யார் வேணுமோ வாங்கிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 80 + 20 ரூபா கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அது கொடுத்தா ஓகே, எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு, அவ்வளோதான். அது இல்லைனாலும் நான் வந்து பெருமையாக சந்தோஷமாக நினைக்கிறேன். என்னுடைய புத்தகத்தை வந்து நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக. ஒரு பையன் வந்து சொன்னானே, என்னுடைய கிராமம் வந்து என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப புவர் அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் கூட ஓகே ரைட் உன்னுடைய அட்ரஸ் அனுப்புனா அப்படின்னு சொல்லி நான் அந்த புது அட்ரஸ் வாங்கிட்டேன். ஒரு 15 பேர்கிட்ட கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாருனாலும் நீங்கள் வந்து அந்த புத்தகத்தை வாங்கிக்கோங்க. நிச்சயம் வந்து அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இது முதல் கருத்து. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வீடியோஸ் வந்து இப்படி நான் வளவலன்னு பேசிட்டு இருந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணி ஒருத்தர் பையன் பேசியிருந்தாப்புல. அதுக்கு உங்களை 2-3 பேர் பண்ணீங்க. ஸோ இதெல்லாம் நான் வந்து பெருசாக எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய நான் திட்டு வாங்கியிருக்கேன். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் யார் என்னன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ நம்ம ஏன்னா அது நம்ம ஒரு வைரம் இருக்குது அப்படின்னா அந்த வைரத்துக்கு உண்டான அந்த யார் அந்த தேடல் இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் சேரும் பொழுது தான் வந்து அது வந்து ஜொலிக்கக்கூடியதாக இருக்கும். அது கல்லாக வந்து மற்றவங்களோட போயிடுச்சு அப்படின்னா அது கல்லாக பார்க்கக்கூடிய நிலைகள் வந்து வேறுகிட்டே இருக்கும். என்ன சொல்ல போனால் வந்து நான் இதை பெருசாக எதிர்பார்க்கவே கிடையாது. இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும். மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்களோட நான் என்னை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஐ எம் திங்கிங் அபவுட் என்னுடைய பெரிய லெவலில் வந்து நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதன்படி நான் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பார்வை வந்து பெரிய விசாலமான பார்வை. ஸோ நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன். என்னை பற்றி மற்றவங்க யார் என்ன நினச்சாலும் அது எனக்கு கவலை இல்லை. ஸோ நீங்களும் வந்து அதை பற்றி கேர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நானும் கண்டுக்க போகிறதும் கிடையாது. ஓகே, இப்போ மட்டும் இல்லை, எப்போதுமே. முன்னாடி வந்து யாராவது பண்ணாங்கன்னா யாரும் வந்து தெரியப்படுது. போன பேட்சில் கூட அந்த மாதிரி பண்ணாங்க. பட் இப்போயும் நீங்கள் பண்ணுங்கன்னா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஓகே, நீங்கள் பண்ணுறதையும் நான் கேர் பண்ண மாட்டேன். மற்றவங்க என்னை திட்டத்தையும் நான் கேர் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஜென்யூன் அப்படி உண்மையாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். நான் எல்லாமே வந்து இங்கேருந்து கிடையாது, இங்கேருந்து பேசணும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஆள். ஓகே, ஸோ 2 விஷயம். இப்போ வந்து நம்ம மேட்டருக்கு வந்துடுவோம்.
நீங்கள் வந்து ஃபிசிக்கலி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நான் அங்கேருந்து டியூட்டிலேருந்து வரும்போது என்ன பிளான் பண்ணுறது இந்த பொண்ணுங்களுக்கு வந்து ஓடி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி அதனால் ஓடினா என்ன கிரவுண்டில் கிடையாது கிரவுண்டில் ஓடுறீங்க வந்து ஓடிடுவீங்க பட் இப்போ என்னன்னா நிறைய பேர் உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா இன்னைக்கு கிராமப்புறத்தில் இருக்காங்க நம்ம எப்படி ஓட முடியும் யாராவது கேலி கிண்டல் பண்ணுவாங்க எப்படி பண்ணுறது எந்த மாதிரி பண்ணுறது அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குது ஓகே ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ என்னன்னா என் வீட்டுக்கு முன்னாடி வந்து சின்னதாக ஒரு 20 மீட்டர் 30 மீட்டருக்கு அந்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்குல இருக்குது அந்த பிளேஸ்லேயே வந்து ஓடி ஓடி காட்டணும் நான் இன்னும் சொல்ல போனால் என்கிட்ட டைமே இல்லை எக்ஸசைஸே பண்ணல அப்படின்னா இப்போ நான் வந்து ரொம்ப ஹெவியாக பண்ணுறேன் நான் ஃபிசிக்கல் இன்னும் முன்னையோட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகிட்டு இருக்கேன் இப்போ நான் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன் பட் நான் ஒன்றுமே இல்லாதப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் வந்து நின்று ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஓகே ஸோ அதை வந்து வீடியோவாக எடுத்து காட்டணும் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டெப்ஸில் வந்து ஏறி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இந்த ரெண்டையும் வந்து பெண்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது ஒன்றும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஓடுறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணலாம் சின்ன இடம் ரொம்ப சின்ன இடம் இருந்துனாவே போதும் அதையே சுற்றி ஓடுங்க ஓகே கொஞ்சம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் படியேறி மேலே பெண்களுக்கு மட்டும் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து இப்போ 1.6 கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20 to 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து அந்த ரன்னிங் இப்படி நின்றுட்டே ப்ராக்டிஸ் பண்ணலாம் இந்த படி ஏறதுலேயே வந்து நீங்கள் மேலேயும் கீழே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இது மாதிரி பண்ணிங்கன்னா நிச்சயம் அதில் வந்து நல்ல மாற்றம் வரும் அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் நல்ல கிரவுண்டில் இறங்கி சூப்பராக பண்ணலாம் ஓகே ஸோ எக்ஸசைஸ் முன்னாடி நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4 விஷயம் ப்ளஸ் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் முதல்ல பார்த்தீங்கன்னா சேஃப்டி நம்ம எந்த பயிற்சி பண்ணாலும் சரி நம்ம உடலுக்கு வந்து எங்கேயும் சுளுக்கும் காயமும் வரக்கூடாது ஓகே என்னுடைய பணிகாலத்தில் வந்து 10 வருஷம் நான் வந்து சர்வீஸ் முடிச்சிட்டேன் எனக்குரிய வந்து கொஞ்சம் டஃப் சுச்சுவேஷன்லாம் இருப்பாங்க இந்த ஆந்திரா போலீஸில் வந்து கிரகவன்ஸ்னு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோர்ஸில் வந்து அது பண்ணால் ரொம்ப டஃப் தான் அந்த ட்ரைனிங் பண்ணியிருக்கேன் கோப்ரா கமாண்டோ வந்து ஒரு 5 வருஷம் வந்திருக்கேன் அதில் நிறைய ட்ரைனிங் பண்ணியிருக்கேன் எங்கேயுமே வந்து இதுவரையிலும் அது ஆண்டவனோட அருளும் கூட பட் எங்கேயுமே காயமாக விட்டதில் ரொம்ப கவனமாக இருப்பேன் என்னுடைய ஃபிசிக்கலில் ஓகே ஸோ நீங்களும் வந்து உங்களுடைய பயிற்சி காலத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் எங்கேயும் வந்து தேவையில்லாத காயமும் சுளுக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு விதமான உங்களுடைய அப்ரோச் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு பண்ணக்கூடாது இப்போ என்னுடைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா வாங்கினவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது பெற்றவங்களுக்கு வந்து வாங்கணும்னு சொல்ல முடியாது ஓகே பணம் இருக்கவங்க கொடுங்க அந்த பையன் வந்து 130 ரூபா அனுப்பலாம் எதுக்குப்பா 130 ரூபானா ஏன்னா என்ன போல் வந்து நிறைய பேருக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க சிலர் பணம் தராமலே இருக்கலாம் அவருக்கு வந்து அந்த 30 ரூபா போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி ஐயோ திருப்பி அனுப்பிச்சலாமா யோசிச்சு இருந்தேன் அப்புறம் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் ஏன்னா நிறைய பேருக்கு நான் ஃப்ரீயாக அனுப்பிச்சிட்டு இருக்கேன் ஸோ தேவைப்படுறங்க அது வாங்கிக்கோங்க அதில் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன் ரன்னிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது ஃபிசிக்கலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒன்று வந்து முக்கியமானது சேஃப்டி நம்ம உடலுக்கு வந்து காயமோ சுளுக்கோ நம்ம பயிற்சியால் வரக்கூடாது அதில் கவனமாக இருங்க அப்போ என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நாளில் வந்து நம்ம எதையுமே பண்ணிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகணும் இன்னொன்று நம்ம உடலில் வந்து ஸ்ட்ரென்த் போதுமான அளவு ஸ்ட்ரென்த் எப்படி வரும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிம் பயிற்சி பண்ணாதான் வரும் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெமினா வந்து கரெக்டாக இருக்கணும் ஸ்டெமினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெமினா எப்படி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ஓடி பயிற்சி பண்ணும்போது தான் வர முடியும் இப்போ 5 கிலோமீட்டர் நீங்கள் 10 கிலோமீட்டர் ஓடி பயிற்சி பண்ணணும் நான் என்ன சொல்ல போனால் நாங்கள் வந்து நல்லா என்னுடைய ஊரில் இருக்கும்போது மேக்ஸிமம் எடுத்தாவே 10 கிலோமீட்டர் எனக்கு வந்து 5 கிலோமீட்டர் கம்மியாக ஓடினா பிடிக்கவே பிடிக்காது டைமிங்கை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல ஏன்னா என்னுடைய இப்போ ஓடினாலும் வந்து 28லேருந்து 30 மினிட்ஸ்க்குள்ளே வருது ஓகே ஆனால் நான் வந்து 24 25 அந்த மாதிரிலாம் ஓடினால தான் ஓகே எனக்கு வந்து இப்போதைக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி பெரிய சாதனை பண்ண அப்படிங்களா இல்லையா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும் அவ்வளோதான் அதுக்காக ஓடுறாள் தான் ஸோ நீங்கள் வந்து டபுள் பண்ணுங்கள் ரைட்டா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் பட் கொஞ்சம் நாள் ஆக போகிறது என்ன பண்ணுன்னா நீங்கள் டபுள் 5 கிலோமீட்டர் ஓராள் 10 கிலோமீட்டர் ஓடுங்க 1.6 ஓரவங்க வந்து 3 to 4 கிலோமீட்டர் வந்து ஓடி முடிங்க ஓகே இதனால் என்ன ஆகும்னா உங்களோட ஸ்டெமினா வந்து இன்க்ரீஸ் ஆகணும் ஸ்டெமினா இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுடைய டைமிங் வந்து குறையும் ஓகே எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் லாங் ரன் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுங்களோ அந்தளவுக்கு உங்களோட ஸ்டெமினா இன்க்ரீஸ் ஆகும் ஸ்டெமினா இன்க்ரீஸ் ஆகும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டைமிங் வந்து குறையும் ஒரு பையன் சொன்னால நான் வந்து போன முறை வந்து 24 + அந்த 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நான் தோற்று போனேன் அப்படின்னு சொல்லி ஆனால் மார்க் வந்து ரொம்ப அதிகமாக வச்சிருந்தார் ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வரவே கூடாது இறங்கிட்டோம்னா ஃபுல்லாக எஃபோர்ட் போடணும் ஃபுல்லாக ஜெயிக்கணும் ஓகே ஸோ அந்த அளவுக்கு இருக்கணும் இதில் ரொம்ப கவனமாக இருங்க அதுக்கப்புறம் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நம்ம உடம்புல இருக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெச்சிங் வந்து இருக்கணும் யோகா வந்து இருக்கணும் இதில் ரெண்டுமே இருக்குது என்னுடைய இந்த யூடியூப் சேனல்லையும் இது ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் இருக்குது ப்ளஸ் என்னுடைய புத்தகத்தில் வந்து நான் எப்படி 3 பிரிவாக பிரிச்சுட்டேன் அப்படின்னா ரன்னிங் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் ஓடும்போது வலி வந்தால் அது எப்படி பண்ணணும் ஓடும்போது சலிப்பு இருந்தால் அது எப்படி பண்ணணும் எப்படி டார்கெட்டை ரீச் பண்ணுறது எப்படி வந்து ஸ்டெமினா இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி டைமிங் வந்து குறைக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த்தோட எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது ஜிம் ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறது அதுக்கப்புறம் யோகா வந்து எந்த மாதிரி இப்போ நின்றுட்டு செய்யக்கூடிய யோகா உட்காந்து செய்யக்கூடிய யோகா பத்மாசனத்தில் உட்காந்து செய்யக்கூடிய யோகா வஜ்ராசனத்தில் உட்காந்து செய்யக்கூடிய யோகா படுத்துக்கிட்டு செய்யக்கூடிய யோகா குப்புரிக்க படுத்துக்கிட்டு செய்யக்கூடிய யோகா இப்படி எல்லாத்துலேயும் வந்து
வந்து 3 பயிற்சிகளை எடுத்து நான் பண்ணியிருப்பேன். ஸோ என்னுடைய பாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் நான் வந்து இந்த ஃபிசிக்கல் ஃபீல்டில் இருக்கேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி தான் எழுதியிருக்கேன். உங்களை போல வந்து இதுக்கு முன்னாடி தனிப்பட்ட முறை இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் நிறைய பண்ணுறீங்க, என்னால் நிறைய பேருக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியாமல் போகுது. எப்படின்னா முன்னாடி வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பொசிஷனும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஒர்க் லோடும் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, ப்ளஸ் ஃபேமிலியோடையும் இருக்கேன். அப்படிங்கும்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்சனலாக என்னோட டெவலப் பண்ணுறது, கம்ப்யூட்டர் கற்றுக்கிறது, இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் படிக்கிறது, அதை வீடியோ போகிறது, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறதால என்னால் அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டு நம்ம வந்து அதெல்லாம் உள்வாங்கி மொத்தமாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பயிற்சியை வந்து சரியாக பண்ணணும். அப்போ பிரித்து பண்ணணும். ஸோ உங்கள் உடம்புல பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணுறவங்க 4 முக்கியமான விஷயத்தை வச்சுக்கணும். ஒன்று சேஃப்டி, அதுக்கப்புறம் ஸ்டெமினா, ஸ்ட்ரென்த்து, ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகே, ஸோ இது 4 ரிலேட்டடும் வந்து என்னுடைய வீடியோஸ்லேயும் நிறையா இருக்குது, புத்தகமாகவும் நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து நல்லா படிங்க, நீங்கள் நல்லா சாதிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வந்து மிகப்பெரிய ஆசை. நீங்கள் எல்லோரும் வெற்றியாளராக மாறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு தாகம். ஓகே, இந்த பயிற்சி இல்லையா, இந்த எக்ஸாம் இல்லையா, அடுத்தது பண்ணணும், அடுத்தது பண்ணணும். நம்மளால் முயற்சி பண்ணிட்டேன். இவங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபர்ஸ்ட் அட்டம், செகண்ட் அட்டம் இருப்பீங்க. ஆனால் உங்களோட சேர்ந்தவங்க தேர்ட் அட்டம் கூட வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கவங்க இருக்காங்க. அப்போ அவங்க வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா ஒரு மாணவனோ, ஒரு மாணவியோ, ஒரு பையனோ, ஒரு பொண்ணோ வெற்றி பெறும்போது அவன் மட்டுமல்ல, அந்த ஏரியாவிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். எஸ், என்னுடைய ஊர் சேர்ந்தவன் எங்கோ இடத்துல சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனால் உன் குடும்பத்தோட மதிப்பும் மரியாதையும் பெருசாகும், உன்னுடைய பொருளாதார நிலையும் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த இடத்துல எங்கேயா டச் பண்ணும் அப்படிங்கிறதா என்னுடைய பெரிய ஆசை. அது நிறைவேறணும், அதுக்காக நான் வந்து உழைச்சிக்கிட்டேன், கடுமையாக உழைக்கிறேன். ஓகே, நான் தூங்குறது பார்த்தீங்கன்னா 11-12 மணிக்கு முன்னாடி இப்போலாம் நான் தூங்குறதே கிடையாது. காலையில் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு நான் வந்து எந்திரிச்சிடுவேன். இந்த 6 மணி நேரம் 7 மணி நேரம் சம்டைம்ஸ் எந்திரிக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்கும், கண்ணு வலிக்கும், எல்லாமே இருக்கும். பட் பயிற்சி பண்ண அது சரியாயிரும். ஓகே, ஸோ நான் அதெல்லாம் ரொம்ப விரும்பி பண்ணிட்டு இருக்கேன். அதோட பேஸில் தான் நான் சொல்கிறேன். இவ்வளோ தூரம் யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா நிச்சயம் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுகிறீங்க, அந்த வீடியோ நான் கேட்டிருக்கேன் அப்படிங்கும்போது. ஏன்னா அது விதமான நான் சம்டைம்ஸ் யோசிப்பேன் 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் போடலாம் அப்படின்னு. அப்படி போகும்போது நான் வந்து பெரிய பிளான்லாம் எதுவும் கிடையாது, மனசில் பட்டது பேசுகிறேன். நான் எப்படி அது 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் பேசிட முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுவரையிலும் யார் வீடியோ போட்டிங்கன்னா நிச்சயம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் வந்து அனலைஸ் பண்ண ஆசைப்பட்றேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, ரைட்? ஸோ அப்போ நீங்கள் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 4 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேஃப்டி ரொம்ப முக்கியம், ஸ்டெமினா, ஸ்ட்ரென்த்து, ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகே, ஸோ ரன்னிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 1.6 இருந்தால் 3 to 4 கிலோமீட்டர் ஓடுங்க. 5 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மேக்ஸிமம் இப்போ ஃபஸ்ட் 5 கிலோமீட்டரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் வீக்கில் கொஞ்சமாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனே எதையுமே இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. ஓகே, நீங்கள் எடுத்த உடனே ஈவெண்ட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. எடுத்த உடனே போய் இந்த 1.6 இல்லை 5 கிலோமீட்டர் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அது பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல பெரிய அளவில் வலி வந்துடும். அது பார்த்தீங்கன்னா அடுத்த முறை எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாவே ஒரு விதமான வாந்தி, ஒரு விதமான தயக்கம் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாமல் போகிற அளவுக்கு கூட சூழல் வந்துடும். ஓகே, அதனால் வந்து பயிற்சியை கண்டு பயப்படுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, உங்களால் முடியும், உங்களால் ஒவ்வொருத்தராலும் முடியும், உங்களால் முடியணும், உங்களால் செய்ய முடியும், அப்படி செய்ய வைக்கணும். இஃப் அதர்ஸ் கேன் டூ, ஐ கேன் டூ இட். இஃப் அதர்ஸ் கேனாட் டூ, ஐ மஸ்ட் டூ. ஓகே, அடுத்தவங்களால் செய்ய முடியும்னா அது என்னாலேயும் செய்ய முடியும். அடுத்தவங்களால் செய்ய முடியாதுன்னா அதை நான் முயற்சி பண்ணி செய்யணும். அதில் தான் வெற்றி இருக்குது. ஓகே, அதுக்கு வந்து பயிற்சி இருந்துட்டு இருக்கணும், இடைவிடாத பயிற்சி வந்து இருந்துகிட்டே இருக்கணும். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்கிறேன் அப்படிங்கிற ஒரு வேட்கை இருந்திருக்கணும். நான் என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா நான் வச்சிருப்பேன், நான் டே பை டே ஐ எம் இம்ப்ரூவிங் ஆல் த ஆஸ்பெக்ட். ஒவ்வொரு நாளும் எல்லா வகையிலும் நான் வளர்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஸ்லோகன்லாம் காலையில் எந்திரிக்கும் போதே உங்களுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் டம்னு நீங்கள் அலாரம் அடிக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சிருவீங்க. ஓகே, ஸோ இந்த பயிற்சியெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, 5 கிலோமீட்டரா ஃபஸ்ட்டு வந்து நான் நேற்றுக்கே சொன்ன வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் வேகமாக நடங்க, ஒரு 2 கிலோமீட்டர் ஓடுங்க. லாஸ்ட் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக நடந்து முடிங்க. ஓகே, கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இந்த ரன்னிங்கோட அளவை அதிகப்படுத்தி வாக்கிங்கோட அளவை குறைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து நோட் பண்ணணும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது எல்லாமே பேசிக்காக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறவங்கள மைண்டில் வச்சு நான் சொல்லக்கூடிய விஷயம். ஓகே, ஸோ அப்போ கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் வந்து ஸ்டெமினா வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கு வந்து 5 கிலோமீட்டர்னா 10 கிலோமீட்டர் ஓடி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதெல்லாம் முடியுமானா நிச்சயம் முடியும். வாரத்தில் 3 நாள் முடியும். இதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் சாதிச்சுக்கிட்டு இருக்க ஆள். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக 5 கிலோமீட்டர் வந்து டெய்லி ஓடி இருக்கேன். இப்போ நான் நல்ல எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஹெவியாக ஒரு 1.5 இயர்ஸ் வந்து 1.5 ஹவர்ஸ் வந்து டெய்லி வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்டேட் பண்ணணும்னு ஆசைப்படுவேன், பட் டைம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கனால அதை அப்படியே விட்டுருவேன். ஓகே, ஸோ ரன்னிங் ஓடும்போது ரொம்ப கவனமாக வந்து ஓடணும், எந்த விதத்திலும் காயமாக இருக்கக்கூடாது. இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஸ்டெமினா எப்படி இன்க்ரீஸ் ஆனது ப்ளஸ் டைமிங் எப்படி கவர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் இடையில உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த வீடியோ வந்து பெண்களுக்கும் பொருந்தும், பசங்களுக்கும் வந்து பொருந்தும். ஓகே, ஸோ பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சந்தேகங்கள் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க, அதை நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நிச்சயம் அது சார்ந்த பதில்களை நான் கொடுக்குறேன்.